எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த லெசன் பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம். இதில் என்னென்ன படிக்கணும், என்னென்ன எக்ஸாமுக்கு பாசிபிளான கொஷின்ஸ் வரும், ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பாடலை ஃபுல்லாக அப்படியே ரொம்ப ப்ரீஃபாலாம் பார்க்க போகல. நமக்கு என்ன தேவை, எக்ஸாமுக்கு என்ன தேவை, அது மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பாடல் ஆசிரியர் யாருன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த சிலப்பதிகாரம் எழுதியவர் யாருன்னு பார்த்திங்கன்னா இளங்கோவடிகள். ஸோ இளங்கோவடிகள் தான் இந்த சிலப்பதிகாரத்தை எழுதியிருக்காங்க. அண்ட் இதில் நம்ம பெருசாக என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, இந்த பாடல்லேருந்து எதுவும் பார்க்க போகிறதில்ல. இதுக்கு முன்னாடி சொன்னல சேம் அதே தான். இதிலிருந்து எதனா ஒரு 4 லைன்ஸ் 6 லைன்ஸ் 8 லைன்ஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த பாடல் யார் எழுதினா, இல்லை சிலப்பதிகாரம் எழுதியவர் யார், ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் நமக்கு கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த பாடலின் சொல்லும் பொருளும் என்னன்ட்டு நம்ம படிச்சுக்கணும். அதே மாதிரி பாடலின் பொருள் என்ன, அதுவும் நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டைரெக்டாக இப்போ நூல் வழி போயிடலாம். ஸோ நூல் வழியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலப்பதிகாரம் என்னும் இது ஒரு காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த காப்பியத்தை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள். ஸோ இவர் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இவருடைய காலம் என்னன்னு பார்த்திங்கன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சிலப்பதிகாரம் 50 காப்பியங்களில் ஒன்று தான் சிலப்பதிகாரம். ஸோ இதை நம்ம கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதில் வேறு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா, சிலப்பதிகாரம் தான் முதல் காப்பியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன காப்பியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம். ஸோ இந்த 2 காப்பியம் என போற்றப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் இந்த நூலில் என்ன வாழ்த்தி பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, திங்கள் ஞாயிறு மலை, இந்த 3 வேர்டை வச்சு தான் இந்த நூலை வாழ்த்தி பாடியிருக்காங்க, இயற்கையை வாழ்த்துவதாக பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி இதில் பார்த்திங்கன்னா பெருசாக எதுவுமே இல்லை. அண்ட் இதில் மெயினாக என்ன பார்க்கணும்னா புக் பேக் எக்ஸசைசஸ், அதை நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இதை சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதை நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மோனை சொற்கள் எதுகை சொற்கள். ஸோ இதில் எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். நயம் அறிக அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதில் ஃபஸ்ட்டு கொஷின், பாடலில் இடம்பெற்று உள்ள மோனை சொற்களை எடுத்து எழுதுக. செகண்ட் கொஷின், பாடலில் இடம்பெற்று உள்ள எதுகை சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு மோனைனா என்ன, எதுகைனா என்னன்னு அப்படின்னு சொல்லிடுறேன். மோனைனா ஃபஸ்ட்டு லெட்டர், எதுகைனா செகண்ட் லெட்டர். ஃபஸ்ட்டு லெட்டர் மோனை, செகண்ட் லெட்டர் எதுகை அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ எதை வச்சு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு லைன் பாருங்கள், மா மலை மேரு மேல். ஸோ இதில் மோனை சொற்கள் எப்படி நான் ஃபஸ்ட் லெட்டர் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட் லெட்டரில் வர மா மே அண்ட் மே, அதாவது இந்த மா எழுத்தில் தான் இந்த மேலாம் வருது. ஸோ இதை நாங்கள் மோனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், மா மே அண்ட் மே, இது மோனை சொற்கள். ஒரு வேர்டில் வர ஃபஸ்ட்டு லெட்டர். ஸோ இப்போ ஒரு லைனில் வெறும் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு மா வருது, அதுக்கப்புறம் மேலே எதுவுமே இல்லாத வேறு எழுத்துக்கள் இருந்துச்சுன்னா அது மோனையில் வராது. ஒரு லைனில் அட்லீஸ்ட் 2 மா வரிசையில் வந்தால் தான் அது மோனை சொல்லுவாங்க. ஒரு லெட்டர் மட்டும் வந்தால் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு லைன் கொடுத்தாங்கன்னா 2 3 4 அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கலாம். ஆனால் 1 மட்டும் வந்தால் அது மோனே கிடையாது. அட்லீஸ்ட் 2 வரணும், மா மே அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இதிலே செகண்ட் லைன் பார்த்திங்கன்னா, கொங்கு காவேரி, கொங்கு. ஸோ கோ கா வரிசையில் வரும், காவும் கா வரிசையில் வருது. ஸோ 2 இது வருதுனால இது மோனை. புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு கேட்பாங்க. ஸோ சிலப்பதிகாரம் பார்த்திங்கன்னா அதில் நிறைய லைன்ஸ் இருக்குல்ல, நிறைய வரிகள் கொண்ட பாடல் கொடுத்துருக்காங்க. அதில் எதனா ஒரு 4 லைன்ஸோ 6 லைன்ஸோ கொடுத்துட்டு இதில் எந்த வார்த்தையெல்லாம் எதுகை, எந்த வார்த்தையெல்லாம் மோனை அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எதுகை பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரியே செகண்ட் லெட்டர். ஸோ திங்கள் கொங்கு கொடுத்துருக்காங்க. ஸோ திங்களில் பார்த்திங்கன்னா இங், அதே மாதிரி
கொங்கில் பார்த்திங்கன்னா ஸோ 2 இங்கு வருது. ஸோ மோனையில் சொன்ன மாதிரி தான் எதுகையிலையும் ஒரு லைன் கொடுத்துட்டா 2 வேர்டு அட்லீஸ்ட் 2 வேர்டு ஒரே மாதிரி இருக்கணும். இங்கு அதுதான் வந்துட்டு எதுகை. 3 4 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஆனால் அட்லீஸ்ட் 2 இருந்தால் தான் அது வந்து எதுகை நம்ம வந்து சொல்லணும், மோனை சொல்கிற மாதிரி. அதே மாதிரி பாருங்கள், மா மலை நா ம. ஸோ மா மழை, மலையில் மா வருதுல்ல 2வது லெட்டர். அதே மாதிரி நாம மா 2வது லெட்டர். ஸோ இதுதான் எதுகை. இதே மாதிரி தான் வந்துட்டு நமக்கு சிலப்பதிகாரம் கொடுத்துட்டு கேட்டாலும் நீங்கள் கரெக்ட் ஆன்சர்ஸ் எதுன்னு பார்த்து மார்க் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சிலப்பதிகாரம் வச்சு உங்களுக்கு எதுகை மோனை எதுன்ட்டு இதில் சொல்லியிருக்க பாருங்கள். ஸோ இதில் நான் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். சிலப்பதிகாரம் வச்சு நான் இதில் வந்து எது எதுகை எது மோனைன்னு மார்க் பண்ணியிருக்கேன். ஆனால் இதில் இருக்க எல்லா எதுகை மோனையும் வந்து நான் மார்க் பண்ணலை, சிலது மட்டும்தான் மார்க் பண்ணியிருக்கேன். மீதிலாம் வந்துட்டு நீங்கள் ஓம் எக்ஸசைசஸ் மாதிரி, அதாவது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் கரெக்டாக வருதா தப்பாக வருதா சொல்லிவிட்டு. ஸோ எதுகை மோனை மீதிக்கெலாம் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சப்போஸ் உங்களுக்கு எல்லா லைனுக்குமே வந்துட்டு எதுகை மோனை வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கேளுங்க, நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த பாடலில் இருக்க எல்லா எதுகையும் மோனையும் வந்துட்டு மார்க் பண்ணி. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு லெசனோட நம்ம பார்க்கலாம். நன்றி.